நேற்று தான் உடம்பு கைகள்லாம் வலிக்குதுன்னு பார்த்தா இன்னைக்கு தலையை விட ரொம்ப வலிக்குது. கடவுளே முடியலப்பா. தலையை பிடிச்சி அழுத்தினாலும் தலைவலி போக மாட்டேங்குது. அடுத்து நம்ம தலைவலி மாத்திரை வேற சாப்பிடணும் போல இருக்கே. மதியானம் 3 மணி ஆச்சு, சாப்பிட்டு தூங்குவேன்னு பார்த்தா இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? சரி, ஏன் தலையில போய் கை வச்சிருக்கடி? என்னாச்சு உனக்கு? தலையா ரொம்ப வலிக்குதுங்க எனக்கு. என்னடி சொல்ற? காலையில தான் உடம்பு கைகள் வலிக்குதுங்கிற, இப்ப தலையை வலிக்குதுங்கிற, என்ன உனக்கு மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கு? அதான் என்னன்னே தெரியலங்க. எனக்கு மட்டும் இப்படி வருது. கடவுள் எனக்கு மட்டும் நல்லதே செய்ய மாட்டார் போல இருக்கு. நீ கற்பனையிலே வாழ்வியில, அந்த கற்பனையை முத நிப்பாட்டு சரியா? தலையெல்லாம் ஒண்ணு வலிக்காது. நமக்கு கதிரு வந்துருச்சு போல இருக்குடி சாப்பிட. அதுக்கு தான் பெல் அடிக்குது. நீ பாடு தலையில கை வச்சு நிக்காத. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அவன் சாப்பிடாம போயிடுவான் மார்க்கெட்டுக்கு. அடா ஆமாங்க, நீங்க சொல்றது நல்லதுதான் எல்லாமே. அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நீ யாரா என்னை போய் அப்பான்னு கூப்பிட்டு இருக்க? உனக்கு என்ன என்ன வேணும்? நீதான் எல்லாத்தையும் தலை முழுக்கிட்டியே, இப்ப எதுக்கு இப்போ வந்து பேசிட்டு இருக்க எங்க கூட? ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவனே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வரான். என்ன விஷயம் எதுன்னு கேட்போம், அதுக்கப்புறம் நீங்க கோவப்படுங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இரு லட்சுமி, நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட சரியா? நீ எதுவுமே பேசாத. ஏன்பா நான் உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க வந்திருக்கேன், இப்போ கூடவா என்னை திட்டணும் நீங்க? ஆமாண்டா, உன்னைய நாங்கள் எப்படி பாராட்டி சீராட்டி எப்படிலாம் வளர்த்தோம். ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் தவம் இருந்தாலும் உன்னையும் நாங்கள் பெற்றோம். எங்களை கடைசியாக அனாதை விட்டு நீ போயிட்டீடா. இப்போ உன் தம்பி தான் எங்களை நல்லா பார்த்துக்கிறான். உன் மரம் உங்க அண்ணி என்ன நல்லா பார்த்துக்கிறான் எங்கள் 2 பேர்த்தையும். ஆனால் உன் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி வந்த 10 நாள்லேயே தனியாக துரத்தி விட்டா எங்களை. நாங்கள் என்ன செய்யறது? இப்போ நீ தான் சொல்லி புரிய வைக்கணும். நீயே சொல்லி புரிய வைக்காம அவ பக்கமே சாஞ்சினா நாங்கள் என்ன பண்ணுவோம்? அப்பா நான் தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன், அவள் வரல. இப்பயும் அவளை பற்றி நீ குறை பேசிட்டு இருக்கீங்க. ஆமா வாடா நல்லவனே, நீ ரொம்ப நல்லவனா தான் இருந்த. அவளை எப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்தியோ அப்பையிலேருந்து உன் புத்திமதி எல்லாம் மாறிடுச்சு. ஏண்டா இப்ப வந்திருக்கா? அதிசயமா இருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்திருக்கியா? ஏ லட்சுமி, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்திருக்க மாட்டான். உடம்பு சரியில்லை, அம்மாக்கு சொத்து அப்பா பிரிப்பாங்களே என்னென்ன தருவாங்க அது இன்னும் பங்கு போட வந்திருக்கான் அவன் பிள்ளை. அவனை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். ஆமாப்பா, நீங்கள் உங்கள் கற்பனையிலே நீங்கள் பேசுங்க. நான் எதுக்கு பார்க்க வந்திருக்கேன்னு என்ன எதுன்னு கேட்டுக்காதீங்க என்கிட்ட. வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? ம். என்னடா உங்க அண்ணி என்ன நல்லா இருக்கீங்களா மாமான்னு கேட்குறா, அங்கே திரும்பிட்டு ஊங்குற. அப்பா அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவங்க தான் ஒன்று என்ன பிரிக்கிறாங்க. உன் அண்ணி என்னடா பிரிக்கிறாங்க? உன் பொண்டாட்டி தான் பிரிச்சு உன்னே கூட்டிட்டு போயிட்டா, எங்களை தனியாக விட்டு நாடு காட்டில். உனக்கு கல்யாணம் ஆகி 10 நாளுடா ஒன்னா இருந்தா. அதுக்கப்புறம் இதே எங்களை பத்தி இல்லாத பொல்லாதே சொல்லி உன்னைய தனியா கூட்டிட்டு போயிட்டான். குழந்தை பிறந்துட்டு கூட சொல்லி அனுப்பல எங்களை. இப்ப எத்தனை வருஷம் ஆகுது? நடுவில் அப்பப்பா ஒவ்வொரு மாசம் வந்து பார்த்துட்டு போவேன். உன் பொண்டாட்டி வந்து பாக்குறாளா? எப்பயாவது உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரில இருந்தா வந்து பார்த்துட்டு போவா. அது பார்த்தும் என்ன பிரயோஜனம்? ஒன்னுக்கு வேலையாகாதே. வந்து செல்ல நோடிக்கிட்டு என்ன மாமா நொன்னா மாமான்னு பேசிட்டு போவோம். எப்பா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், என் பொண்டாட்டியை பற்றி நீங்கள் பேசவே பேசாதீங்கப்பா. இந்தாங்க மாமா, தண்ணி குடிங்க. அப்புறம் பொறுமையா பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும். உங்ககிட்ட நான் பேச வரவே இல்லை. எங்கள் அப்பா அம்மாவை தான் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் எதுக்கு எனக்கு தண்ணி கொடுக்கணும்? உங்கள் தண்ணி எனக்கு தேவையே இல்லை. அப்புறம் எதுக்கு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? வீட்டை விட்டு வெளியே போடா. அப்புறம் எதுக்கு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? வீட்டை விட்டு வெளியே போடா. ஏங்க அப்படிலாம் பேசாதீங்க. அவனும் நம்ம பிள்ளைதாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு பெற்றிருக்கோம். அவன்கிட்ட பொறுமையா பேசுங்க. ஏங்க இப்படி கராரா பேசுறீங்க? ஏ லட்சுமி, அவன் வீட்டை விட்டு போற வரைக்கும் நீ எதுவுமே பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். இல்லைங்க, நான் எல்லாம் சொல்ல வரேன்னா அவன்கிட்டே பெருமையா பேசுங்க. அவன் என்ன சொல்ல வரான்னு என்னன்னு கேளுங்க. எனக்கு எப்போ சொத்தை பிரித்து தருவீங்க அதை தான் நான் கேட்க வந்தேன். பாத்தியாடி லட்சுமி, பாத்தியா உன் பையன் எதுக்காக இங்க வந்திருக்கான்னு தெரியுதா இப்ப விஷயம்? இப்பயாவது தெரிஞ்சுக்கோ அவனை பத்தி. மாமா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க மாமா. பெரிய அத்தாங்கிட்ட இப்பெல்லாம் பேசாதீங்க மாமா. பாருடா, நீ அவளை மதிக்க கூட இல்லை, ஆனா உனக்காக அவ பறிஞ்சு பேசலாம். இப்பயாவது தெரிஞ்சுக்கூடா. எனக்கு யாருமே பேச வேணாம். நான் சொத்து கேட்க தான் வந்திருக்கேன். அதை என்கிட்ட கொடுத்து இன்னும் நான் பாட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பேன். சொத்தை பிடிச்சு கொடுத்துட்டா கிளம்பி போயிடுவேன். அதுக்கப்புறம் எட்டி கூட பார்க்க மாட்டேன். செத்தா கூட நீ தான் கொல்லி வைக்கக்கூடாதுடா சொல்லிவிட்டே. மாமா ப்ளீஸ் மாமா, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ரொம்ப அவசரப்பட்டு ஏதாவது பேசிடாதீங்க. இவங்கிட்ட என்னம்மா பேச வேண்டியது இருக்கு? டேய் விருடா, அப்பா அடிக்க வரான்ட்டு அப்பா அடிக்க வர. டேய் இது உனக்கே நல்லா இருக்காடா தம்பி. வேணாண்டா, நம்ம அப்பாடா. பேசாம விட்டுடா, வீட்டுக்கு போயிடுறா. அவங்க வீட்டுக்கு காலை குடிச்சு கெஞ்சி கேட்குறேன்டா. மாமா பெரிய மாமா விட்டுருங்க மாமா. வேணாம், அவரை அடிக்காதீங்க மாமா. அவர் வயசானவர், உங்க அப்பா தானே. ஏன் மாமா இப்படி போட்டு அவர் இது பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் என்னை விடுடா, இப்ப என் சின்ன பிள்ளை வந்துருவான்டா. வந்தா அவ்வளவுதான், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். என்னேவா அடிக்கிற? திருடா, அவன் வரட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. யார் வேணா வரட்டும், எனக்கு எந்த பயமும் இல்லை.
ஏ சின்ன பிள்ளை வந்துட்டான்டா, இனிமேட்டு தான் உனக்கு இருக்கு பாரு.